நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரதை பார்த்துருப்பீங்க. பொதுவாக இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் பை பண்ணிடுவோம். இது எதுக்காக வருதுன்னு தெரியுமா? வாங்க பார்ப்போம். இதை ஏஎஸ்எம்னு சொல்லுவாங்க, அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷர். ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இல்லாமல் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ராக்கெட் மாதிரி ஏறுது. ஒரு ஸ்டாக்ல சடனாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட ஹைப்னால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஸ்டாக்ல ஸ்பெகுலேஷன் அதிகமாக நடக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்ஸை எக்ஸ்சேஞ்ச் அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மெஷரில் போட்டுருவாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ட்ராப்ல மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக. அதுக்காக ஏஎஸ்எம் கம்பெனினா பேடுன்னு அர்த்தம் இல்லை. கம்பெனியில் நடக்கிற ஸ்பெகுலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ற ஒரு சிஸ்டம் தான் ஏஎஸ்எம். ஜென்ரலா ஒரு ஸ்டாக் ஏஎஸ்எம் கேட்டகரியில் இருக்கும்போது அதுல இன்ட்ராடே பிடிஎஸ்டி அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்ஃப்ரண்ட் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபுல்லா கேஷ் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸ்பெகுலேட்டர்ஸ் வெளியே போகணுங்கிறதுக்காகவும் ஜென்யூன் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் இப்படி பண்றாங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு தான் இது எல்லாமே நாம பார்க்கணும். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு இது தேவையில்லை. பிகாஸ் ஏஎஸ்எம்னா டெம்பரரி மெஷர் தான். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.